ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்வுகளை விரைந்து முடிக்க ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் வருவதால் அனைத்து வகுப்புகளுக்கு உண்டான தேர்வுகளை முடிக்க ஏற்பாடு. பொது தேர்வுகள் முடிந்த உடனே 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை முழாண்டு தேர்வு உடனடியாக தொடங்கும். ஏப்ரல் 2ஆம் வாரத்திற்குள் இந்த தேர்வுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டு மாணவர்களுக்கு விடுமுறை விடப்படும். ஸோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடத்தை விடுமுறைகள் அமலுக்கு வரும். இந்த சமயத்தில் அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு புதிய வேலைவாய்ப்பும் அறிவிப்பும் வெளியிட முடியாது. இதில் 2 விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டால் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிடும். ஆனால் ஆசிரியர்கள் அனைவரும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஏற்படுத்தப்படுறப்ப ரொம்ப டோட்டலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க ஆசிரியர்கள். ஸோ யூஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிடணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இல்லைன்னா தேர்தலுக்கு பின்னாடி வெளியிடுங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் பார்த்திங்கன்னா குளறுபடிகள். ஆசிரியர் தகுதி தேர்வில் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா தற்சமயம் டெட்டில் பாஸ் ஆன அனைத்து மக்களுக்குமே மதிப்பெண்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த பாஸ் மார்க்கு 60 அமைச்சு அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த பிடபிள்யூ மாற்றுத்திறனாளிகள் கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே 60 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா மறுமதிப்பீடு செய்யப்பட்ட ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் அதை செக் பண்ணலை அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ அனைவருக்குமே இந்த 60 மார்க் அறிவித்து செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா தரப்பு மக்களுமே எங்களுக்கும் 60 மார்க்கு கொடுங்க 40% அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கோரிக்கைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விரைந்து முடிப்பார் அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ சிறப்பு ஆசிரியர் தேர்வில் போனஸ் மதிப்பெண்கள் தொடர்பான அரசாணைக்காக காத்திருக்கும் பகுதி நேர ஆசிரியர்கள். ஸோ டிஆர்பி சிறப்பு ஆசிரியர் தேர்வில் இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து சிறப்பு ஆசிரியர் போட்டித் தேர்வு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளிகள், உடற்கல்வி, தையல், இசை, ஓவியம் உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் 10,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். வாரத்தில் 3 நாட்கள் பணியாற்றும் அவர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதத்தில் 12,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. பணி நிரந்தரம் கோரி அவர்கள் நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். சமீபத்தில் அவர்கள் தொடர் போராட்டம் நடத்திய போதும் தொகுப்பூதியம் 15,000 உயர்த்தப்பட்டது. கோடை விடுமுறையான மே மாதம் 10,000 வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். ஆனால் இப்போ கடைசியாக 2007 சிறப்பு ஆசிரியர் நேரடி நியமனத்திற்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டு 1,300 பேர் நியமிக்கப்பட்டனர். அதன் பிறகு 8 ஆண்டுகளாக சிறப்பு ஆசிரியர் நியமனம் நடைபெறவில்லை. தற்பொழுது நடைமுறையில் உள்ள சிறப்பு ஆசிரியர் தேர்வில் 95 மதிப்பெண்கள், வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மூப்புக்கு சீனியாரிட்டி 5 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்க்க வரும் பொழுது இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை தயாரிக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்றத குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டில் ஃபெயிலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு டெட் தேர்வு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் அறிவிக்கிறதுக்கு பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.